அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திடுங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்னைக்கு நம்ம ஹெல்தி ஹோம் சமையல்ல காலா ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். காலா ஜாமுன் செய்கிறதுக்கு 1 கிலோ ஸ்வீட்லெஸ் பால்கோவா எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் மைதா மாவு, 100லேருந்து 130 கிராம் இருக்கும். சர்க்கரை 2½ கிலோ. அடுத்தது காலா ஜாமுன் செய்கிறதுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிடுவோம். 2½ கிலோ சர்க்கரைக்கு 1½ லிட்டர் தண்ணி சேர்க்கணும். அதுக்கு கம்மியாக சேர்க்க வேணாம். 2½ கிலோ சர்க்கரைக்கு 1½ லிட்டர் தண்ணி சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா சர்க்கரை வந்து நம்மளுக்கு கரையாது. வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு நல்லா ரிச்சாக இருக்கட்டுமேங்கிறதுனால காலா ஜாமுனுக்கு வந்து நான் ஸ்வீட்லெஸ் கோவா யூஸ் பண்ணுறேன். நம்ம குலாப் ஜாமுன் மிக்ஸாக வாங்கி செய்கிறனாலும் செய்யலாம். கருப்பாக பொரிச்சு எடுத்துக்கணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி நம்மளுக்கு கொதி வந்தோடனே பிசு பிசுங்கிற கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நம்மளுக்கு வந்து சர்க்கரை நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி கிடச்சிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக சொட்டுது. கையில் எடுத்து நம்ம தடவும் போது பிசு பிசுன்னு கையில் ஒட்டும். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இதை மாதிரி கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரையில் உள்ள அழுக்கெல்லாம் தனியாக வந்துடும். இந்த டர்ட் எல்லாத்தையும் வழித்து எடுத்துடணும் கரண்டிலேருந்து. இல்லைனா கொதிக்கும் போது கொஞ்சம் நம்ம பால் விட்டால் கூட நம்மளுக்கு அதில் உள்ள எல்லாமே தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ பாகு ரெடி ஆகிட்டு வீடியோவுக்கு பார்க்க நல்லா இருக்குமேங்கிறதுனால நான் சுகர் சிரப்பை வந்து ஒரு தாம்பாளத்தில் ஊற்றுறேன். இதில் நான் காலா ஜாமுனை பொரிச்சிட்டு இதில் சேர்த்துருவேன். பார்க்க அழகாக இருக்கும். நம்ம வீட்டில் செய்யும்போது நம்ம பாத்திரம்லாம் மாற்ற வேணாம், அதே பாத்திரத்திலே வச்சுக்கலாம். அடுத்தது காலா ஜாமுனுக்கு மாவு பசஞ்சிடலாம். கோவாவில் மைதா மாவை சேர்த்து பசஞ்சிப்போம். 100லேருந்து 130 கிராம் இருக்கும். 1 கிலோவுக்கு 1 கப் மைதா போரும். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசைவோம். நம்மளுக்கு வந்து மாவு டைட்டாக இருக்கக்கூடாது. நம்ம இந்த கோவா வந்து ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா தண்ணி தெளித்து சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். டைட்டாக இருந்ததுன்னா கல் மாதிரி அழுத்தமாக ஆகிடும். அதனால் நம்மளுக்கு வந்து கோவாவும் மாவும் ஸ்மூத்தாக இருக்கணும். கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கிறேன். பிசைஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாமே ஒன்றா திரண்டு வந்துடும். சில கோவா வந்து நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும், சில கோவா வந்து ஹார்டாக இருக்கும். நம்ம வாங்குகிற கோவாவை பொறுத்து நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கணும். இப்போ இதை மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா இதுலேருந்து ஒரு சின்ன போர்ஷன் எடுத்து அதுக்கு கலர் கொடுக்க போகிறேன். காலா ஜாமுன் நடுவில் வந்து ஒரு கலருக்காக இதை நான் ரெடி பண்ணுறேன். ரொம்ப வேணாம், ஒரு சின்ன பால் எடுத்து அந்த பாலுக்கு மட்டும் கலர் சேர்த்துப்போம். ரெட்டோ ஆரஞ்சோ எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கலர் சேர்த்து பிசைஞ்சிப்போம். நல்லா பிசைஞ்சாச்சு. சின்ன சின்னதாக ஓவல் ஷேப்பில் உருட்டிப்போம். காலா ஜாமுன் வந்து நான் ஓவல் ஷேப்பில் பண்ணுறேன், அதனால் நான் வந்து ஓவல் ஷேப்பில் உருட்டிக்கிறேன். இப்போ வந்து காலா ஜாமுனுக்கு உள்ளே வந்து இந்த ஆரஞ்சு கலரை ஸ்டஃப் பண்ண போகிறேன். கொஞ்சம் பெருசாக எடுத்து நீட்டு வாட்டத்தில் உருட்டிட்டு இதை மாதிரி பட்டையாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நடுவில் வந்து கலர் பண்ண கோவாவை உள்ளே வைக்க போகிறேன். இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். இந்த ஆரஞ்சு கலர் வெளியில் தெரியாமல் க்ளோஸ் பண்ணிடணும். இதை மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு மேலே லைட்டாக அமுக்கி விட்டுப்போம். நல்லா பெருசு பெருசாக தான் நான் இன்றைக்கி பண்ணுறேன். இது பொரியும் போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு டபுள் ஆகிடும். இதை மாதிரி ஒரே சைஸில் எல்லாத்தையும் நம்ம பண்ணி எடுத்துப்போம்.
பார்க்கும்போதே அழகா நல்லா இருக்கும். ஆளுக்கு ஒரு பீஸ் குடுத்தாலே போதும். இப்ப இத மாரி செஞ்சதுக்கப்புறம், அடுப்புல எண்ணெய வச்சுப்போம். எண்ணெய் ரொம்ப ஹை ஃப்ளேம் இல்லாம, லோ ஃப்ளேம் இல்லாம மீடியமா வச்சுப்போம் ஹீட்ட. நம்ம கோவால பண்றனால, எண்ணெயில போட்டா சில சமயம் அடியில வந்து ஒட்டிக்கும் கோவா. அதனால ரொம்ப ஃப்ளேமே இல்லாம நம்ம போட்றக்கூடாது. அப்புறம் அடியில போய் செட்டில் ஆயிட்டு அப்படியே ஒட்டிக்கும் ஹீட்ல. அதனால போட்ட உடனே நம்மளுக்கு பொரியிற மாதிரி இருக்கணும் கொஞ்சம். இப்ப தெரியுதா? முன்னாடி நான் போடும்போது எனக்கு பபிள்ஸே வரல. இப்ப பபிள்ஸ் வர ஆரம்பிச்சுட்டு. இத மாரி பபிள்ஸ் வரணும் நம்ம போடும்போது. அப்பதான் நம்ம வந்து டக்குன்னு வேகும். லைட்டா திருப்பி விட்டுறலாம். ரொம்ப ஹைல வச்சாலும் உடனே நம்மளுக்கு செவந்துடும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கோவாங்கிறதுனால லைட்டா அடியில ஒட்டும். அப்படியே லைட்டா கிளறி விட்டு எடுத்து விட்டுறணும் அத. நல்லா இது டார்க்கா வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கணும். டார்க்கா வேணாம் நம்மளுக்கு வந்து குலாப் ஜாமுன் மாரி கலர் இருந்தாலே போதும்னா, அந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கிட்டாலே போதும். நல்லாயிருக்கும். இந்த அளவு கலர் வந்தோனே நான் எடுக்கிறேன். மேல நல்லா ஹார்டா இருக்கும் இத மாரி கலரா பொரிச்சு எடுக்கும்போது. அப்ப நம்ம வந்து பாகுல அதிக நேரம் ஊற விடணும். காலா ஜாமுனுங்கிறதுனால நான் இந்த அளவு கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துருக்கேன். நம்ம இத மாரி போட்டுட்டு ஒரு 1 மினிட் டூ 2 மினிட்ஸ்க்குள்ள நம்ம அப்படியே லைட்டா கரண்டிய வச்சு கிளறி விடணும். எடுத்து எடுத்து விடணும். இல்லன்னா அடியில ஒட்டிக்கும். பார்க்க முதல்ல வந்து அங்கங்க கலர் இருக்கும். அங்கங்க கலர் இல்லாம இருக்கும். அப்புறம் நம்ம எண்ணெயில கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா, எல்லாம் ஒரே கலர்ல கிடைச்சிரும் நம்மளுக்கு. இந்த கலர் போறோம்னா, நான் இந்த கலரோடயே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். காலா ஜாமுனா நம்ம செய்யணும்னா, டார்க்கா பொரிச்சு எடுக்கணும். அப்ப என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு தோல் வந்து நல்லா ஹார்ட் ஆயிடும் மேல உள்ளது. அப்ப அதிக நேரம் நம்ம பாகுல ஊற வைக்கிற மாரி இருக்கும். குலாப் ஜாமுனுக்கு நம்ப சூட்டோட போட்டோம்னா கரைஞ்சு போயிடும். காலா ஜாமுனுக்கு நம்ம நல்லா சூட்டோட போடணும் பாகுல. அப்பதான் ஊறும். இப்ப இதில நம்மளுக்கு வேணுங்கிற ஃப்ளேவர் சேர்த்துக்கலாம். நான் ரோஸ் எசன்ஸ் இதில கொஞ்சம் ஊத்த போறேன் இப்ப. பாகுல ரோஸ் வாசனை அடிக்கும். அதுக்காக ரோஸ் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இல்லன்னா ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்ப இதில காலா ஜாமுன போட்டு நல்லா டிப் பண்ணிடுவோம். இது நல்லா இந்த பாகு இழுத்து ஊறிடும். சப்போஸ் காலா ஜாமுன் வந்து உங்களுக்கு ஊறல, ஹார்டாவே இருக்கு அப்டின்னா, நீங்க அடுப்புல வச்சு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். ஏன்னா, இதோட தோல் வந்து கொஞ்சம் ரஃப்பா இருக்கும். அதனால சீக்கிரம் ஊறலைன்னா, நம்ம அடுப்புல வச்சு 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டோம்னா, நம்மளுக்கு காலா ஜாமுன் ரெடி ஆயிடும். நீங்களும் ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு இத மாரி ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி.